ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு பெண் இப்படி ஒரு ஆணை பார்க்கணும். பார்த்தாலும் அல்லாஹ்விடத்துல இஸ்திகாரா தொழுகையின் மூலமா நாம் அல்லாஹ்விடத்துல தேர்ந்தெடுப்ப கேட்கணும். யா அல்லாஹ் இது எனக்கு சரியா வருமா, நீ சொல்லி யா அல்லாஹ் இது ஷர்னா நீக்கிற ஹைர்னா கூட வச்சு. நீ பல ஊர்கள் என்ன பண்றாங்க, இஸ்திகாரா தொழுகைன்னு சொன்னா சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க, ஆம் இல்லை அல்லது 3 சீட் எழுதி போட்டு இது எடுத்தா இது வந்துச்சுன்னா எல்லாம் உன் முடிவு, இது வந்துச்சுன்னா அவன் முடிவு, இஸ்திகாரா தொழுகை கொண்டு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மூட பழக்கம். இதெல்லாம் இஸ்திகாரா. இஸ்திகாரா என்பது அல்லாஹ்விடத்துல கேட்போம், ஒரு உறவை முன்னெடுத்து அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பெண் பார்த்திருக்க, இது எனக்கு ஹைர்னா இது எனக்கு நெருக்கமாக்கு, இது ஷர்னா என்னை விட்டு நீக்கிறியா அல்லாஹ் வழிகாட்டுவோம். அந்த வழி எல்லாம் லேசாக்குவான், அல்லது அந்த வழி எல்லாம் சிரமமாக்குவான். சிரமமாகுதுன்னா இது அல்லாஹ்விடத்துல ஏதோ ஹைர் இல்லை நமக்கு அப்படின்னு அல்லாஹ் உணர்த்துறான்னு அர்த்தம். இப்படிதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அமையும். அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சோம்னா அல்லாஹ் அதுக்கு வழிகாட்டலுடைய காரியங்கள் அல்லாஹ் லேசாக்குவோம். இஸ்திகாரா மூலமா தேர்ந்தெடுத்து ஒரு உறவு அமைந்தால் அந்த உறவை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, மறுமைக்காக இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை போல் நாம் ஆக்கிக் கொண்டால் இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும்.